KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும். ராமநாதபுரம் மாவட்டத்தின் பல பகுதிகளில் மேக வெடிப்பு காரணமாக பெய்த கனமழையால் பல பகுதிகளில் மழைநீர் வெள்ளம் போல தேங்கியுள்ளது. இது குறித்து பார்க்கலாம் விரைவாக. ராமநாதபுரத்தில் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக கனமழை வெளுத்து வாங்கி வருகிறது. தாழ்வான பகுதிகளில் மழைநீர் அதிகளவில் தேங்கியிருப்பதால் பொதுமக்கள் தவிப்புக்கு உள்ளாகியுள்ளனர். சென்னை வானிலை ஆய்வு மையம் வெளியிட்ட தகவலில் அதிகபட்சமாக ராமேஸ்வரத்தில் 44 சென்டிமீட்டரும் தங்கச்சிமடத்தில் 34 சென்டிமீட்டரும் பதிவான நிலையில் அந்த பகுதிகள் முழுவதும் வெள்ளக்காடாக காட்சி தருகிறது. குறிப்பாக ராமநாதபுரம் நகர் மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்த கனமழையால் அரண்மனை, தங்கப்பா நகர், சாலை தெரு, பாரதி நகர் உள்ளிட்ட பகுதிகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளது. அதேபோல ராமநாதபுரம் பேருந்து நிலையத்தில் முழங்கால் அளவிற்கு மழைநீர் தெப்பம் போல தேங்கியுள்ளது. இதனால் ராமநாதபுரம் பேருந்து நிலையம் முழுவதும் கடல் போல் காட்சியளிக்கிறது. இதனால் பொதுமக்கள் வெகுவாக பாதிக்கப்பட்டுள்ளனர். விடாமல் பெய்து வரும் மழையால் தேங்கியுள்ள மழைநீரை அப்புறப்படுத்தும் பணிகளில் தொய்வு ஏற்பட்டுள்ளது. ராமநாதபுரம் தங்கப்பா நகர் பகுதியில் புதிதாக கட்டி திறக்கப்பட்ட சிறுவர் பூங்கா சாக்கடை கழிவுநீரால் கடல் போல் காட்சியளிக்கிறது. இந்த கனமழையின் எதிரொலியாக ராமநாதபுரம் நகராட்சி அலுவலகம் எதிரே உள்ள வீட்டின் சுவர் திடீரென இடிந்து விழுந்து சேதமடைந்துள்ளது. வீட்டில் யாரும் இல்லாததால் அங்கு பெரும் அசம்பாவிதம் தவிர்க்கப்பட்டது குறிப்பிடத்தக்கது. ராமேஸ்வரம் மண்டபம் அடுத்த கலைஞர் உள்ளிட்ட பகுதியில் சுமார் 200க்கும் மேற்பட்ட வீடுகளில் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அன்றாட அத்தியாவசிய பொருட்களான பால், அரிசி, காய்கறி உள்ளிட்ட பொருட்கள் கூட வாங்க முடியாமல் பொதுமக்கள் வீட்டிற்கு உள்ளேயே முடங்கி கிடக்கும் சூழ்நிலை உருவாகியுள்ளது. ராமநாதபுரத்தின் சுற்றுவட்டார பகுதிகளான அரண்மனை, சூரங்கோட்டை, பாரதி நகர், பேராவூர் மற்றும் பழங்குளம் உள்ளிட்ட பகுதிகளில் பெய்த கனமழையால் மிதக்கிறது ராமநாதபுரம் மாவட்டம். கடல் சூழ காட்சி தரும் ஒரு மாவட்டம் இப்போது மழை வெள்ளமும் சூழ்ந்து தண்ணீர் தேசமாக தெரிகிறது. KLM Maxava Gold Loan முன்னேற்றத்திற்கான வழி எல்லோருக்கும்.